வந்தார். அந்த முனிவனுக்கு அறுசுவையான உணவளித்தார் இந்த மன்னர். அந்த முனிவனும் உண்பதற்கு முன்னால் கைப்பிடி சாதத்தில் ஒரு பிடி சாதத்தை அந்த வீட்டில் உள்ள குழந்தைக்கு கொடுத்து விட்டு பிறகு ஒண்ணும் பழக்க முடியவர் அந்த முனிவர். உண்மையாகத்தான் முனிவர் மன்னரை பார்த்து, மன்னா தங்களுடைய பிள்ளையை அழைத்து வா என்று எடுத்து கூறினார். அதற்கு அந்த மன்னனும், எனக்கும் நீண்ட நாட்களாக பிள்ளை பாக்கியமே கிடையாது. நான் போகாத கோயில் இல்லை, வணங்காத தெய்வம் இல்லை. அப்படி இருந்தவருக்கு பிள்ளை பாக்கியமே இல்லையே என்று மிக வேதனையோடு எடுத்து கூறினார். இதை பார்த்த முனிவர், மன்னா நீ கவலைப்பட வேண்டாம், கவலைப்படாதே. நான் சொல்வதை போல் செய்தால் உனக்கு நிச்சயமாக குழந்தை கிடைக்கும். எப்படி என்றால், இந்த நாட்டிலே ஓம் சக்தி என்னும் ஆலயத்தை எழுப்பி நீ காலை மாலை அம்மனை இடைவிடாமல் வணங்கி வந்தால் உனக்கு நிச்சயமாக குழந்தை சொல்லி விட்டார். மன்னனோ நாட்டிலே ஓம் சக்தி என்னும் ஆலயத்தை எழுப்பி அவர் காலை மாலை அம்மனை வணங்கி வந்தார். ஒரு நாள் அம்மனை வணங்குவதற்கு கோயிலுக்கு சென்றார். கோயில் கதவை திறந்தவுடன் சிலைக்கு முன்னால் ஒரு குழந்தை, சிலைக்கு பின்னால் ஒரு குழந்தை, 2 குழந்தை இருந்தது. சிலைக்கு முன்னால் இருந்த குழந்தைக்கு ரேணுகா என பெயர் சூட்டினார். சிலைக்கு பின்னால் இருந்த குழந்தைக்கு சாமுண்டி என பெயர் வைத்தார். என் தந்தையானவர்களை எப்படி வளர்த்தார்? எப்படிமா? ஒரு ஆணுக்கு நிகராக வளர்த்தார். அனைத்து விதமான கலைகளும் கற்றுக் கொடுத்தார் என் தந்தையானவர். எங்களுக்கு திருமணம் ஏற்பாடு செய்தார். எனக்கு திருமணமே வேண்டாம் என்று எடுத்துரைத்தேன். லவ் நான் திருமணம் செய்து கொள்வேன் என்ற லட்சியத்தோடு இருந்தேன். என் தந்தை என்னை வாழ்த்தி வழி அனுப்பினார். என் தந்தையை விடுபட்டு நானும் என் தங்கை சாமுண்டியும் புறவியின் மீது ஏறி, புறவி என்றால் குதிரை, சத்தியமாக குதிரைகள் மீது ஏறி பல நாட்டு வண்ணட போர் புரிந்தேன். போரில் நானே வெற்றி அடைந்தேன். எனக்கு ஏற்ற கணவர் யாருமே இல்லையா என்ற ஏக்கத்தோடு இறக்கப்படும். எனக்கு ஒரு ஆசிரியர் வாக்கு கேட்டு, என்னமா ரேணுகா, உனக்கு ஏற்ற கணவர் ஜவ்வாது மலை கமண்டல நாக நதிக்கரையில் ஜமதக்கினி முனிவர் ஒருவர் இருக்கிறார். அவரே உன்னை மனமுடிப்பார் என்று கூறியார். என்னுடைய வருங்கால கணவரை காண வேண்டும் என்று ஆவலாக சந்தித்தேன். கணவர் எப்படி எந்த பேருக்குன்னு ஆசை இருக்கும்டா. வருங்கால கணவர் எப்படி இருப்பார், ஏதா இருப்பார், அப்படி ஆசை இருக்கும். அவரை பார்க்க நான் புறப்பட்டேன். அந்த சமயத்தில் என் தங்கை என்னை தடுத்து நிறுத்தினார். அக்கா, நீ மணக்கும் மணமனை நீ சென்று பார்க்க கூடாது. முதலில் நான் சென்று அவரை பார்க்கிறேன். என் தங்கை சென்றார். என் தங்கை சென்ற போது அவர் எப்படி இருந்தார்? அவரோ சிவனை குறித்து தபம் செய்து கொண்டிருந்தார். அவரை காண கோரி சீடர்கள் என் தங்கையானவள் அனுமதி கேட்டார். உடனே சீடர்கள் குருவிடம் சென்று, சுவாமி, ஏதோ ஒரு பெண்ணானவளா உங்களை பார்க்க வந்திருக்கிறார் என்று எடுத்து கூறினார். இப்போது நான் யாரையும் சந்திக்க தயாராக இல்லை. அந்த பெண்ணை அப்படியே போக சொல். போக மறுத்தால் இதோ என் கரத்தில் இருக்க மந்திரமாலை அணிகிறேன். இந்த மந்திரமாலை அணிவித்து அந்த பெண்ணை ராஜ மரியாதை அழைத்தவா என்று எடுத்து கூறினார்கள். உடனே சீடர்கள் என் தங்கையில் வந்து குருவை சந்திக்க முடியாது என்று எடுத்து கூறினார். என் தங்கை மறுத்தவுடனே அந்த மந்திர மாலை என் தங்கையின் கழுத்தில் அணிவித்தார்கள். ஐயா, அந்த மாலை அணிவித்தவுடனே என் தங்கைக்கு இறுக்கங்களும் அணிவித்தவுடனே என் தங்கைக்கு இறுக்கங்களும் பறி போய்விட்டு இறுக்கங்களும் பறி போன தங்கை அழுது கொண்டே என்னை நாடி வந்தார். நடந்த விஷயத்தை எல்லாம் என கூறினார். அக்கா, நீ மணந்தால வரை தான் மணக்க வேண்டும் என்று என் கரத்தில் பிள்ளைகள் நான் இப்போது கற்பனை தவறாமல் வாழ்ந்து வருகிறேன். இருந்தாலும் படவேடு என்ற பெயர் எப்படி வந்தது தெரியுமா? என் தந்தை படையெடுத்து என் சுவாமி இடத்திற்கு வந்து எங்கள் இருவருக்கும் திருமணம் செய்து வைத்ததால் அந்த இடத்திற்கு படை வீடு, படையோடு வந்து எங்கள் இருவருக்கும் திருமணம் செய்து வைத்ததா அந்த இடத்திற்கு படை வீடு. காலப்போக்கில் படவேடு என்று மாறிவிட்டது. என் தந்தை என் சுவாமியை சென்று சந்தித்ததா அந்த இடத்திற்கு சந்தவாசல் என பெயர் வந்தது. இரு கண்களும் பறிபோன தங்கை அழுது கொண்டே நாடி வந்து என் கரத்தை தட்டி வாங்கி கொண்டு ஒரு இடத்தில் கத்திலையானால் அல்லவா அந்த இடத்திற்கு கல்வாசல் என பெயர் வந்தது. நான் தினந்தோறும் நதிக்கரைக்கு செல்வது வழக்கம். ஒரு நாள் நதிக்கரைக்கு செல்லும் ஒரு 5 தலை நாகமானது வளைந்து வந்து என்னை வழிமறித்தது. அதை நான் வணங்கிய பிறகு 3 முறை பாறை மீது அடித்து அதே இடத்தில் தன்னுடைய உயிரியை விட்டுவிட்டது. அந்த இடத்திற்கு பாம்படித்தான் பாறை என பெயர் வந்தது. நதிக்கரைக்கு செல்லும் போது 5 தலை நாகம் எப்படி வந்தது? வளைந்து
வளைந்து வளைந்து வந்ததான் அந்த இடத்திற்கு நாக நதிக்கரை நாக நதிக்கரை என பெயர் வந்தது. இப்படியே பேசிக்கொண்ட கால நேரம் போவது தெரியாது. நாடி வர காரணம் சாமி வேற மணி கட்டளை.